டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இளவரச அரிசிக்கு 500க்கும் 1000க்கும் கையேந்த வச்சுட்டு வேட்டி சேலைக்கு நாங்கள் அதை பற்றின கவலையே படலை. எங்கள் போக்கு மக்களுக்கு அண்மையில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு அரசு பணி என்பது கனவாகவே இருந்து வருகிறது என்றும் கூறியிருக்கிறார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2A, குரூப் 4 உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட குரூப் 4 பணியிடங்களுக்கு அதிக அளவிலான இளைஞர்கள் விண்ணப்பிப்பது வழக்கம். இதற்காகவே தினமும் இரவு பகலாக படித்து தயாராகி வருகின்றனர். இந்த ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வு மூலமாக 3935 காலி அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வுகள் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்று முடிந்தன. தேர்வுக்காக சுமார் 13 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் 11 லட்சம் பேர் வரை தேர்வு எழுதியுள்ளனர். வினாத்தாளில் பொது தமிழ் தொடர்பான கேள்விகள் கடினமாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் தமிழ் மொழி குறித்த கேள்விகள் பாடத்திட்டத்திற்கு வெளியில் இருந்து இடம்பெற்றிருந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், TNPSC குரூப் 4 தேர்வு வினாத்தாளில் தமிழ் மொழி குறித்த பெரும்பாலான கேள்விகள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து மிக கடினமான கேள்விகளாக இடம்பெற்றிருந்ததால் தேர்வு எழுதியவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்பாக அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது என்றும் தேர்வர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுவதும் கடும் கண்டனத்துக்குரியது என்று சாடியிருக்கிறார். வினாத்தாள்களில் ஆங்கில மொழி பகுதி வினாக்கள் எளிமையாகவும் தமிழ் மொழி பகுதி வினாக்கள் மிக கடினமாகவும் இருந்ததால் தேர்வர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர், தமிழ் மொழி பகுதியில் பண்டைய ஓலை சுவடிகளில் இருந்து எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது என்று கூறினார். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட தேர்ச்சி பெற முடியாத அளவுக்கு கடினமான வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஆங்கில பகுதியில் எளிமையானதாக இருப்பது தேர்வு சமநிலையை சீர்குலைத்துள்ளது என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குரூப் 4 தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு விரைவில் மறுதேர்வு நடத்த வேண்டும். வரும் காலத்தில் எந்தவொரு அரசு தேர்விலும் இதுபோன்ற குளறுபடிகள் நடக்காத வகையில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.